வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம். வணக்கம் சார். வணக்கம். பொருளாதாரம் பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. ரொம்ப குறிப்பாக கொரோனா காலத்திற்கு பிறகு இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் உங்கள்கிட்ட தான் நேரடியாக பேசணும். முதல் முறையாக ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு உங்களுடைய நேர்காணல் அப்படிங்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி, உங்களை வரவேற்கிறேன். இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமான கனெக்ட், இன்னும் சொல்லப்போனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது இது போன்ற உங்களோட ரோல் இருக்கலாம். நிறைய தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க, இருந்துட்டு இருக்காங்க. ஹிஸ்டரியில் எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்னது ஆக்சுவலி சரி. நிறைய தமிழர்கள் நிறைய ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில சின்னவனா இருக்கிற சமயத்துல ஞாபகம் இருக்கிறது வெங்கட்ராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறது. அதுக்கப்புறம் சிதம்பரம் இருந்தார், இப்போ மேடம் இருக்காங்க. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் எடுத்தேன்னா அதுல கூட ரகுராம் ராஜன் சார் இருந்தார். அதுக்கப்புறம் அரவிந்த் சுப்ரமணியன் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இன் ஜென்ரல் பார்த்தேன்னா தமிழோட, ஏன்னா நமக்கு ஒரு எக்கனாமிக்ஸ்ல கணக்குல அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால எனக்கு தோணுறது இந்த ஏரியால கான்ட்ரிபியூஷன் நம்மளோட நல்லா இருந்திருக்கு. நீங்க உங்களோட பூர்வீகம் லால்குடி. எப்போ சமீபத்தில் அங்க விசிட் பண்ணிருக்கீங்களா? இங்க இன்னும் தமிழ்நாட்டோட இந்த கனெக்ட் இருந்துட்டே இருக்கா? நான் சின்ன வயசுல போயிருக்கேன், அதுக்கப்புறம் 2-3 தடவை போயிருக்கேன். அங்க சிவன் கோவில், எங்க குலதெய்வம் ஆம்ரவர்ணீஸ்வரர்னு மாந்துரையில தான் எங்க குலதெய்வம். எங்க அப்பா இது சுப்பிரமணிய பாரதியோட பெரிய பக்தர். அதே மாதிரி திருக்குறள், பாரதி எல்லாம். எங்க அப்பா ரயில்வேஸ்ல வந்தார், ரயில்வேஸ்ல வேலையா இருந்தார். ஆனா அவரோட ட்ரீம் ஒரு தமிழ் லெக்சரரா இருக்கிறதா அவரோட ட்ரீம் இருந்தது. அதனால நிறைய படிச்சிருக்காரு. ஆக்சுவலி தமிழ் பத்தி கத்துனதெல்லாம் எங்க அப்பா சொல்லி அவர்கிட்ட எல்லாம் கத்துனதுதான். ஸோ அந்த கனெக்ட் இருக்கதான் இருக்கும். இந்த பொசிஷனுக்கு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படிங்கிற ரோல் எடுத்துக்கும் போது ரொம்ப கிரைசிஸான ஒரு கண்டிஷன், நிறைய விமர்சனங்கள் அந்த பொசிஷன் மேல இருந்துச்சு, அல்லது குவிட் பண்ணிட்டு போனாங்க. அப்போ நீங்க எப்படி இந்த பொசிஷன் எடுக்கணும்னு முன் வந்தீங்க? எனக்கு தோன்ற வரைக்கும் இது ஒரு பிரிவிலேஜ், ஆண்டவன் அனுகிரகத்துல வந்தது. பொது முடக்கத்துக்கு பிறகு இந்தியா மீண்டு வருகிறது கொரோனா காலத்திலிருந்து. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்கானமியும் ரிவைவ் ஆகுது அப்படிங்கிற நம்பிக்கைகள் வெளிப்படுத்துறோம். மீண்டு வருகிறோம்னு சொல்லலாமா, இல்ல முழுசா மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்க்கலாமா இந்தியன் எக்கானமியை பொறுத்தவரைக்கும்? முக்காவாசி பார்த்தேன்னா ஆக்சுவலி மீண்டு வந்தாச்சு. இது எக்கானமி பார்த்தேன்னா வி ஷேப் ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. இப்போ குவார்டர் பார்த்தேன்னா 23% டிக்ளைன் ஆச்சு, குறைஞ்சது ஜிடிபி. அதுக்கப்புறம் 2வது குவார்டர்ல 7% தான். இப்போ 3வது குவார்டர்ல என்னோட அபிப்பிராயம்னா ஒரு மார்ஜினல் பாசிட்டிவ் அந்த மாதிரி growth இருக்கணும். நெக்ஸ்ட் குவார்டர்ல ஜனவரி டு மார்ச் குவார்டர்ல அதோட இன்னும் கூடி நன்னா வரணும். அடுத்த வருஷத்துல எக்கனாமிக் சர்வேல நாங்க பண்ண எஸ்டிமேஷன் ஒரு 11% growth வரணும், டபுள் டிஜிட் growth. ஸோ ஹிஸ்டாரிக்கலி ஹை growth. இந்தியால 11% growth இது வரைக்கும் நம்ம நாட்டுல வந்ததே இல்லை இது வரைக்கும். அது எங்களோட அனுமானம் இந்த வருஷத்துல வரும். FY22 அது உங்களோட எஸ்டிமேஷன் அப்படின்றது மார்ச் 22க்குள்ள. எஸ். ஆனா ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திரு சிதம்பரம் சொல்றாரு இது கே ஷேப் ரெக்கவரி தான் இருக்கு, வி ஷேப் இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறார். இது எல்லோருக்குமான வளர்ச்சியா அது இருக்காது அப்படிங்கிறது. ஆகஸ்ட் 31க்கு எப்போ ஃபர்ஸ்ட் குவார்டரோட நம்பர்ஸ் வந்ததோ அப்ப நாங்க எல்லாரும் இது மினிஸ்ட்ரியிலேருந்து நான் மீடியா இன்டராக்ஷன்ஸ்லயும் சொன்னேன் வி ஷேப் ரெக்கவரி வரும்னு. வி ஷேப் ரெக்கவரி ஆயின்னு இருக்குன்னு. அப்போ வி ஷேப் ரெக்கவரி சொன்னப்போ அவெல்லாம் சொன்னா வி ஷேப் ரெக்கவரி எங்க, வி ஷேப் எல்லாம் ஒண்ணும் இல்லை. சோ இப்போ வி ஷேப் ரெக்கவரி ஆறுது கோலை மாத்திட்டாங்க. அப்போ வி ஷேப் ரெக்கவரி இல்ல, கே ஷேப் ரெக்கவரின்னு. ஆனா இதுல மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தேன்னா எப்படி நான் இதுக்கு முன்னாடி இப்ப சொன்னேனோ ஜிடிபி growth 23% டிக்ளைனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப பாசிட்டிவ் இந்த குவார்டர்ல, அது அடுத்த குவார்டர்ல இன்னும் பாசிட்டிவ். அண்ட் வர வருஷத்துல 11% growth. அது பார்த்தா அது வி ஷேப் ரெக்கவரி தான். இந்த கவர்மெண்ட் எங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ, எங்க கொஞ்சம் கஷ்டம் இருக்கோ டேட்டா மூலமா
எங்கெங்க கஷ்டம் இருக்கு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. போன வருஷத்துல எடுத்திருக்கோம், அதே மாதிரி நாங்க எடுத்துட்டு இருப்போம். சோ இப்ப இந்த டிக்ளைன் ஆனது அது கண்டினியூ ஆகும். அது என்னோட அபிப்பிராயம். கோவிட் டைம்னால தான் நமக்கு பொருளாதாரம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுதா? ஏன்னா அதுக்கு முன்னாடியும் கூட நம்ம பார்த்தோம்னா 2017-18 7% இருந்துச்சு நம்மளோட growth. அதுக்கு பிறகு அது 6.1% 2018-19 ஆச்சு. அப்புறம் 19-20 4.2%. அப்போ இது வெறும் கொரோனா காலத்தால மட்டுமே இந்த வீழ்ச்சின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கு. கொரோனா காலத்துக்கு முன்னாடி கூட ஸ்லோ டவுன் வந்தது. ஆனா ரிசெஷன் இருக்கல. ரிசெஷன் வந்தது இது நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலையும் பார்த்தேன்னா கொரோனா காலத்தினால ஆக்சுவலி ரிசெஷன் வந்திருக்கு. ஜூன் மாசத்தோட IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஒரு வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் நான் ஒரு பப்ளிகேஷன் கொண்டுருவா. ஜூன் மாசத்தோட எடுத்து படிச்சேன்னா 150 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்தது இல்லை. இந்த மாதிரி இம்பாக்ட் வந்தது கொரோனானால. ஆனா கொரோனா காலத்துக்கு முன்னாடி அதுவும் நம்ம பார்த்தேன்னா அந்த டிக்ளைன் கூட பேங்கிங் செக்டர் கிரைசிஸ்னால. போன வருஷத்து எக்கனாமிக் சர்வேல நாங்க கிளியர்லி அதுல எவிடன்ஸோட எழுதிருந்தோம். டிக்ளைன் வந்தது ஏன்னா இப்போ 2014 வர அந்த லோன்ஸ் எல்லாம் கொடுத்தது, குரோனி லோன்ஸ் எல்லாம் கொடுத்ததுனால பேங்கிங் செக்டர்ல பார்த்தேன்னா பேங்கிங் செக்டரோட ப்ராப்ளம்ஸ் எப்பயுமே அதோட இஃபெக்ட் ஒரு 4-5-6 வருஷம் அப்புறம் தான் வரும். கம்பெனிக்கு லோன் கொடுக்கறேன்னா அந்த லோன் 4-5 வருஷம் 5 வாரம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் திரும்பி வரும். ஸோ இப்போ அந்த இது வேற போர்ட்டேல் வச்சுக்கோ பேங்கிங் செக்டர்ல அதோட பலம் 5-6 வருஷம் அப்புறம் தான் வரும். ஸோ அந்த ஸ்லோ டவுன் ஆனதும் பேங்கிங் செக்டர் ப்ராப்ளம்ஸ் 2014 முன்னாடி பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதனால வந்தது. அது ரொம்ப கிளியர்லி நாங்க எக்கனாமிக் சர்வேல எழுதியிருக்கோம் போன வருஷம். அதுவும் அது அபிப்பிராயில எவிடன்ஸோட நாங்க கிளியர்லி காமிச்சிருக்கோம். ரெண்டாவது பாயிண்ட் இதுல என்னன்னா ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு ஆர்டிகல் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் எழுதியிருந்தேன். பிப்ரவரி மாசத்துல எல்லா ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர்ஸும் ரொம்ப நன்னா வந்துட்டு இருந்தது. ஸோ ஜூலை 2019 இருந்து எந்த பாலிசிஸ் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அதுக்கு பலம் நன்னா வந்துட்டு இருந்தது. மார்ச் மாசத்துல போன வருஷம் மார்ச் மாசத்துல கோவிட் வந்தது. மார்ச் மாசம் எந்த வருஷத்துலயும் மார்ச் மாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பைனான்சியல் இயரோட லாஸ்ட் மாசம் அது. சோ அதுல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நிறைய ஆகும். கோவிட்னால அது மார்ச் மாசம் போன வருஷத்தோட மார்ச் மாசம் கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. கோவிட் ஏப்ரலோ மேல வந்திருந்ததுன்னா இது ஆக்சுவலி நான் டேட்டா வச்சு சொல்றேன், நம்மளோட growth 6%, Q4ல about 5% 6% வந்திருக்கும். சோ அந்த டிக்ளைன் நாங்க அரெஸ்ட் பண்ணி பாலிசிஸோட இம்பாக்ட் வர ஆரம்பிச்சது. ஆனா இது ஏன்னா மார்ச் மாசத்துல கோவிட் வந்ததுனால அதோட ஃபுல் இம்பாக்ட் தெரியல. ஆனா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷத்துல நாங்க ஸ்டெப்ஸ் எடுத்தது சப்ளை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு, டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஃபார் சைட்டட் பாலிசிஸ் எடுத்திருக்கோம். நாங்க லாக்டவுன்னால ஆக்சுவலி இந்தியால 1 லட்சம் லைவ்ஸ் நம்ம ஆக்சுவலி சேவ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒரு 37 லட்சம் கேசஸ் நம்ம கோவிட்ல பிரிவென்டிவா எடுத்ததுல லாக்டவுனால லைவ் சேவ் பண்ணிருக்கோங்கற பார்ட் இருக்கு. டெஃபினட்டா அதுல மாற்றுக்கருத்துல. இன்னொரு பக்கம் நீங்க கார்ப்பரேட்ஸுக்கு தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்ஜெட் மேல விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. நிறைய MSME செக்டாருக்கு தானே இப்ப தேவைகள் அதிகமா இருக்கு. வேலை இழந்தவர்களுக்கான என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு? பெரிய அளவுக்கு கார்ப்பரேட்ஸ் பெனிஃபிட்ஸ் தவிர வேற என்ன நடந்திருக்குங்கிற விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இதுல நம்ம எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் என்னன்னா புரிஞ்சுக்கணும். இது டைரக்ட் எஃபெக்ட், இன்டைரக்ட் எஃபெக்ட் ரெண்டு உண்டு. 2018-2019 எக்கனாமிக் சர்வேல காமிச்சோம் என்னன்னா எந்த இக்கானமியும் அதுல ஜாப் கிரியேஷனோ இல்ல growth எப்படி வருதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல இருந்தா அதுல இருந்தா growth வருது. சோ இப்ப பிரைவேட் செக்டர் கொடுத்தா பிரைவேட் செக்டர் எப்போ அவளோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றாலோ அவ மக்கள் இன்னும் ஹையர் பண்ணுவா, ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்ட் பாலிசின்னு ஒரு ரிசர்ச் திங்க் டேங்க். அந்த திங்க் டேங்க் என்ன காமிச்சிருக்குன்னா இப்போ 100 ரூபாய் நம்ம டைரக்டா கொடுத்தோம்னு வச்சுக்கோ டாக்ஸ் பேருக்கு,
அந்த 100 ரூபா வந்து இக்கானமில 100 ரூபா தான் ஆட் ஆகுது. 100 ரூபா கூட இல்ல, ஒரு 98 99 ரூபா தான் ஆட் ஆகுது. 100 ரூபா வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டோம்னு வச்சுக்கோ, போட்டாங்க ரோட்ஸோ போர்ட்ஸோ இல்ல ஏர்போர்ட்ஸ் அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டாக்க அந்த 100 ரூபா வந்து அதே வருஷத்துல 250 ரூபா இக்கானமில ஆட் ஆகுது. இன்னும் 2-3 வருஷத்துல 450 ரூபா. இப்ப நம்ம நினைச்சு பாருங்க, இப்ப உங்கள்ட்ட 100 ரூபா இருந்துச்சு இல்ல என்கிட்ட 100 ரூபா இருந்ததுனாக்க அந்த 100 ரூபா நான் போட்டுட்டு அது 98 ரூபாய் தான் வந்ததுன்னா அதுல அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதே அந்த 100 ரூபா அதை போட்டு 250 ரூபா இந்த வருஷம் வருது, அப்புறம் இன்னும் 2-3 வருஷத்துல 450 ரூபா வருதுன்னா அதே மாதிரிதான் இன்வெஸ்ட் என்னோட பணம். நம்ம பணத்தை எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி டாக்ஸ் பேரோட பணமும் அதே கேரோட இன்வெஸ்ட் பண்ணணும். அதான் நாங்க பண்றோம். இதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ற சமயத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி உங்களோட இன்க்ரீஸ் ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனாக்க சிமெண்ட், ஸ்டீல், பர்னிச்சர் இதுல எல்லாத்துலயும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களோ இல்ல ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அதுல நிறைய வேலை, ஃபார்மல் செக்டர் இன்ஃபார்மல் செக்டர் ரெண்டுலயும் வேலை வரும். அதே மாதிரி சிமெண்ட், ஸ்டீல் இதுல எல்லாத்துலயும் வேலை வரும். இன்னொன்னு ஆக்சுவலி இந்த வேலை வர்றது வந்து ஒரு குவார்டர், ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்காக இல்ல, 5-6 வருஷம் அந்த மாதிரி லாங் ரன்ல வரும். சோ அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இது வந்து வெறும் கார்பரேட்ஸ்க்காக பண்ணும், அது சொல்றது தப்பு. அது ஆக்சுவலி அது வந்து ஒரு ஸ்மோக்ஸ் அண்ட் மிரர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு இன்கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன். இன்டைரக்ட் எஃபெக்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால தான் எக்கானமிக்கு நல்ல பெனிஃபிட் வருது. இது வந்து நான் பாலிடிக்ஸ் பேசல, நான் எகனாமிக்ஸ் பேசுறேன். ஃபேக்ட்ஸ் பேசும்போது 2018-19 2.38 லட்சம் கோடி 2.38 lakh crore வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, என்பிஏ பேங்க்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 2019-20 பார்த்தாலும் 1.4 லட்சம் 1.45 lakh crore அதை வந்து இப்போ வந்து டாக்ஸ் கன்செஷனாக கார்பரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் விமர்சனமாக பார்க்குறாங்க. இந்த கன்செஷன்ஸ் கொடுக்கறது ஒரு எம்எஸ்எம்இக்கோ அல்லது டைரக்ட் கேஷ் கேட்டுகிட்டே நாங்கள் டிமாண்ட். இந்த கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வேலை இழப்பு இருக்குது, நேரடியான மானியம் அல்லது பண உதவி கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதையெல்லாம் கொடுக்காம இது கொடுக்கறது சரியா? இந்த பணம் அப்படிங்கிறது கார்பரேட்ஸ் தானே போயிருக்குங்கிறது தான் விமர்சனம். சோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்ப 100 ரூபா டைரக்டா டிரான்ஸ்பர் பண்ணினாக்க அந்த 100 ரூபா வந்து இக்கானமியில 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் போட்டா அதோட 98 ரூபா தான் வருது இக்கானமியில. அதே 100 ரூபா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல பண்ணாக்க அதுல ஜாப்ஸ் கிரியேட் ஆகி டிமாண்ட் கிரியேட் ஆகி 250 ரூபா அந்த வருஷம் ஆட் ஆகுது. இன்னும் 2-3 வருஷத்துல 450 ரூபா ஆகுது. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஆக்சுவலி இப்போ 100 ரூபா போட்டுட்டு 98 ரூபா வருது, அது சரியா? இல்ல 100 ரூபா போட்டுட்டு 250 ரூபா அந்த வருஷத்துல வருது, அது சரியா? 450 ரூபா. சோ கிளியரா நீங்க பார்த்தேன்னா இந்த டைரக்டா கொடுக்கறது வந்து அதோட இம்பாக்ட். இப்போ ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ உங்களுக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் ஸ்டெராய்ட்ல எடுத்துட்டேன்னா ஸ்டெராய்ட்ல வந்து உடனே 2 நாள் குணமாயிடும். ஆனா அதுக்கப்புறம் அதோட அந்த பாதிப்பு வரும். ஆனா நீங்க நல்ல மெடிசின் எடுத்து ஆயுர்வேதிக்கோ இல்ல அலோபதிக்கா இருக்கட்டும் இல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், அதோட இஃபெக்ட் வந்து லாங் ரன்ல இருக்கும். இப்ப டைரக்டா கொடுக்கறது வந்து ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல பண்ணி வேலை எல்லாம் கிரியேட் பண்ணது, அது வந்து நல்ல குணமா பண்ற மாதிரி அது. சோ அதான் நான் சொல்ல பாக்குறேன்னா, எப்படி நம்மளோட நிஜ பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி டாக்ஸ் பேயரோட பணமும் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோம். நான் எப்படி என் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி டாக்ஸ் பேயர். நிச்சயமா அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதாவது வரி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவருடைய பணத்துக்குமான மதிப்பை நாங்க கொடுக்கிறோம், அதை வீணடிச்சிடக் கூடாது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய பார்வைன்றீங்க. லாங் டைம் சொல்யூஷன்ஸ்க்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோன்றதும் ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட். ஆனால் கோவிட் டைமில் அந்த நாளைக்கான சாப்பாட்டுக்கான தேவையோடு இருந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அன்றைக்கான பசி, நீங்கள் உடல்நிலையில் நம்ம லாங் டைம் பார்க்கறது, அந்த நாளுடைய பசியை தீர்க்க வேண்டியதும் அரசாங்கத்தினுடைய கடமை தானே, அதை செஞ்சிருக்கணுங்கிறாங்க. அதுவும் செஞ்சிருக்கோம். நீங்க பார்த்தேன்னா இப்போ இது மார்ச் மாசத்துல ஆத்ம நிர்பர் பாரத் 1ல 80 கோடி மனுஷாளுக்கு ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ சீரியல்ஸ். அதே மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஒரு 60 கோடி மனுஷாளுக்கு ஆக்சுவலி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்தோம். இது தவிர மே மாசத்திலேருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் மைக்ரண்ட் லேபர் கூட ஃப்ரீ ஃபுட் அதுவும் அரேஞ்ச் பண்ண. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மார்ச்லேருந்து மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி செப்டம்பர் வரைக்கும் எல்லா இது எசென்ஷியல்ஸோ
ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல எம்எஸ்எம்இஸ்க்கு இது எமர்ஜென்சி கிரெடிட் 3 லட்சம் கோடி எமர்ஜென்சி கிரெடிட் இந்த சின்ன கம்பெனிஸ்க்கு ஏன்னா அவளுக்கு அவள்கிட்ட டிமாண்ட் இல்லை, அவளால அவ்வளவு விற்க முடியாது, அதனால அவளுக்கு கஷ்டம் வரும், அதனால 3 லட்சம் கோடி சின்ன கம்பெனிஸ்க்கு கிரெடிட் கொடுத்தோம். சோ நீங்க பார்த்தீங்கன்னா முத 5-6 மாசம் எது எசென்ஷியலோ எது நீங்க இப்படி சொன்ன மாதிரி அது பண்ணியே ஆகணும், அது டெஃபினெட்லி நாங்க பண்ணினோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகளும் பெரிய அளவுக்கு கோவிட்னால பாதிப்பு உள்ளானுச்சு. அவங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. நம்ம மொரட்டோரியம் மட்டும்தான் கொடுத்தோம். தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்க முடியாத நிலை தான் இருந்ததா? நிறைய பேருக்கு வேலை இழப்பு இருந்தது, வருமான இழப்பு இருந்துச்சு. அப்ப இதையெல்லாம் சரி செய்திருக்க முடியாதா? இதுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இந்தியால பார்த்தீங்கன்னா நம்மளோட 135 கோடி மனுஷால டாக்ஸ் கொடுக்கிற மனுஷா 1.5 கோடி கூட கிடையாது. அதே நீங்க பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அவளோட இது ஒரு 32 கோடி அவளோட பாப்புலேஷன். அந்த 32 கோடியில ஒரு 15 கோடி அங்க டாக்ஸ் கொடுக்கறா. நீங்க பெர்சன்டேஜ் பாருங்க. சோ அங்க மிடில் கிளாஸ் டாக்ஸ் பேயர்ஸ், இங்க 1.5 கோடி தான். சோ 1.5 கோடியை ஒரு 137 கோடி பாப்புலேஷன்ல 1.5 கோடி அவால மிடில் கிளாஸ் சொல்ல முடியாது. மோஸ்ட்லி சாலரிடு பீப்பிள் எல்லாருமே டாக்ஸ்க்குள்ள வந்துடுறாங்க. நம்ம இன்னும் அதிகரிக்கணும், நிறைய பேர் வரி செலுத்துறது அந்த எல்லைக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஹவுசிங் லோன் அல்லது எம்எஸ்எம்இ மாதிரியான நிறுவனங்கள் எடுத்த லோன்ஸ் அதுல அவங்களுக்கு இன்னும் கூட ஒரு ரிலீஃப் கொடுத்திருக்கணும் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ நடத்தக்கூடிய அமைப்புகளுடைய கோரிக்கையா இருக்கு. அதை பண்ண முடியாம இருந்திருக்குதான்னு தான் கேட்கிறேன். இல்ல இது புரிஞ்சுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ஆகிற சமயத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் பண்ற சமயத்துல அதோட பெனிஃபிட் எம்எஸ்எம்இஸ்க்கு நிறைய வரும். ஏன்னா இப்போ ஒரு எல்என்டி வச்சுங்க, எல்என்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுன்னா அந்த ப்ராஜெக்ட்ல நிறைய சப் கான்ட்ராக்டிங் பண்ணும். எல்என்டி சின்ன கம்பெனிஸ்க்கு நீ இந்த வேலை இந்த கம்பெனி பண்ணும், இன்னொரு வேலை, நிறைய சப் கான்ட்ராக்டிங் ஆகும். சோ அதனால எம்எஸ்எம்இஸ்க்கு நிறைய டிமாண்ட் வரும். அந்த எம்எஸ்எம்இஸ் அவ மனுஷால எம்ப்ளாயும் பண்ணுவா, அதனால ஆக்சுவலி டிமாண்ட் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். இன்னொன்னு நீங்க எப்படி நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேனோ இதோட இம்பாக்ட் நம்ம அமெரிக்கா மாதிரி டிஸ்டிங்ஷன் பண்ணோம். ஏன்னா அவால்ல 40% டாக்ஸ் கொடுக்கறா, நம்ம இங்க 1% கூட டாக்ஸ் கொடுக்கறது இல்ல. சோ அந்த டாக்ஸ்ல நம்ம இது பண்ணோம்னா பாலிசி என்ன பண்ணணும், 137 கோடி ஜனங்களுக்கு எது பெனிஃபிட் ஆகுதோ அது பெட்டர் பாலிசியா, இல்ல வெறும் 1 கோடி மனுஷாளுக்கு பெனிஃபிட் ஆகுது அது பெட்டர் பாலிசி? எது பெட்டர் பாலிசி? 137 கோடி ஜனங்களுக்கு எது பெட்டர் ஆகுதோ அதான் பெட்டர் பாலிசி. வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு மட்டுமே மேலும் சுமையும் நம்ம கூட்டிட முடியாது, அதுவும் நீங்க அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்குல்ல. இப்போ பெட்ரோலியம் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு சில இடங்கள்ல 100 ரூபாயை நெருங்கக்கூடியதா இருக்கு, 90 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. அதுல நிறைய வரி மத்திய மாநில அரசுகளுக்கு வருது, அது எல்லோருமே செலுத்தக்கூடிய வரியா இருக்குல்ல. இதுல புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பெட்ரோல்ல டாக்ஸ் அந்த எக்ஸைஸ் டியூட்டி பார்த்தேன்னா அதோட ஜாஸ்தி கான்ட்ரிபியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வர எக்ஸைஸ் டியூட்டி ஃபிக்ஸ்ட், அது வேரி பண்ணாது. இப்போ அது உங்களோட ஆயில் பிரைஸ் $40 ஆகட்டும் இல்ல $100 ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆக்சுவலி இது ஃபிக்ஸ்ட். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆக்சுவலி ஜாஸ்தி கான்ட்ரிபியூஷன். சோ இந்த குவெஸ்சன் ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கணும். ஏன்னா அவாதான் இப்ப நாங்களோட குறைச்சா கூட இதுக்கு முன்னாடி இருக்கிற எவிடன்ஸ்ல பார்த்தா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டி குறைச்சா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கூட்டிடுறாங்க. சோ அது ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வர முடியலையா? அந்த ஒரு டிமாண்ட் இருக்குல்ல. இப்ப ஜிஎஸ்டில கொண்டு வந்தா பெட்ரோல் பிரைஸ் குறையலாம் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது, அதை ஏன் கொண்டு வர முடியல? அது வேற ஒரு அது ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த டிசிஷன் எடுக்கணும். ஆனா இப்போ நீங்க கேட்ட क्वेश्चनக்கு அதுல ஜவாப் என்னன்னா இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யூனியன் கவர்மெண்டோட ஜாஸ்தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். சோ இந்த क्वेश्चन நீங்க சீஃப் செக்ரட்டரிட்ட போய் கேட்கணும் தமிழ்நாட்டுல. அவர்தான் கான்ட்ரிபியூஷன் வருது ஜாஸ்தி ஆவாங்க. எஸ், ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ஹைக் இன் பெட்ரோலியம் ஆர் கேஸ் இது வரும்போது, பெட்ரோலியம்ல எஸ்பெஷலி வரும்போது இன்ஃப்ளேஷன் தவிர்க்க முடியாம ஆயிடும்ல. நீங்க விலைவாசி உயர்வை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இது நல்ல क्वेश्चन. இன்ஃப்ளேஷன் நீங்க பார்த்தேன்னா போன ஒரு வருஷத்துல இந்தியால இன்ஃப்ளேஷன் ஃபுட் இன்ஃப்ளேஷனால வந்திருக்கு. அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் உங்களோட வெஜிடபிள் அது எதனால ஆச்சுன்னா லாக்டவுன் இருக்கிற சமயத்துல ராத்திரி வேலையில அந்த வெஜிடபிள்ஸ் ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு ட்ரக்ல கொண்டு போவா. அதெல்லாம் கொண்டு போக முடியாம ஆக்சுவலி அதெல்லாம் அழுகி போய்
போய் அத டிமாண்ட் அவ்வளவு இருக்கு, சப்ளை குறைஞ்சதுனால அதனால பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இன்ஃபிளேஷன் நம்ம விலைவாசி பார்த்தேன்னா அந்த விலைவாசி ஏறினது வந்து ஃபுட் இன்ஃபிளேஷன்னால, ஃபியூவல் இன்ஃபிளேஷன்னால இல்ல. அது டிசம்பர் ஜனவரியில பார்த்தேன்னா இன்ஃபிளேஷன் இப்போ நன்னா குறைஞ்சிருக்கு, 4% அந்த மாதிரி வந்திருக்கு. எதனால குறைஞ்சது? ஃபுட் இன்ஃபிளேஷன் குறைஞ்சதுனால இன்ஃபிளேஷனும் குறைஞ்சிருக்கு. சோ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. எஸ், ஆன் பேப்பர் நம்ம டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்குன்றோம். இப்போ சாமானிய மனிதர்களுக்கு, காமன் மேனுக்கு என்ன தெரியும்னா, இன்னைக்கு வந்து சென்னை மாதிரியான ஊர்கள் எடுத்துட்டோம்னா ஸ்மால் ஆனியன் வந்து பர் கேஜி 120லேருந்து 160 வரைக்கும் வேரியஸ் ரேஞ்சஸில் இன்னைக்கு விற்கிறத பார்க்குறோம், வெஜிடபிள் சைடில் பார்த்தா. இன்னொரு பக்கம் பருப்பு வகைகளுடைய விலையும் உயர்ந்து தான் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து லாங் டைம் தானே, இப்போ லாக்டவுன் கிடையாது, எல்லாம் வந்துருச்சு. நம்ம இது வந்து இன்டெரக்டாக எப்படி அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்ல முடியும் ஃபியூலோட? ஏன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டெஃபினட்டாக கூட தானே செய்யுது. இல்ல, அது இதுக்காக போன வருஷம் எகனாமிக் சர்வேல தாலிநாமிக்ஸ்ங்கிற ஒரு சாப்டர் நாங்க எழுதிருந்தோம். நீங்க அந்த டெர்மினாலஜி இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க. தாலியோட என்ன விலை, அந்த சாமானிய ஜனங்களுக்கு ஒரு பிளேட் சாப்பாடு அதுக்கு எவ்வளவு விலை ஆகுது, அந்த இண்டெக்ஸ பார்த்து கூட அதுலயும் நாங்க ட்ராக் பண்றோம். அதுலயும் விலை வந்து டிசம்பர் மாசத்துல ஜனவரி மாசத்துல குறைஞ்சிருக்கு. லாக்டவுன் சமயத்துல அதுக்கு விலை கூடி இருந்தது, ஆனா இப்ப வந்து குறைஞ்சிருக்கு, அது சிக்னிபிகன்ட்லி குறைஞ்சிருக்கு. இன்னும் போக போக அதுல அது வந்து அவ்வளவு விலை அவ்வளவு ஜாஸ்தி ஆகாதுங்கிற என்னோட அபிப்பிராயம். சோ ஏன்னா இந்த கவர்மெண்டோட பிளஸ் நாம் எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வரணும், சாமானிய ஜனங்களுக்கு வந்து அவளோட பெனிஃபிட் வரணும், அதான் என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ். நான் இந்த பதவி வச்சிருந்தது ஆக்சுவலி கார்பரேட்ஸ்க்காகவோ இல்லை அவாளுக்காக இல்லை, சாமானிய ஜனங்கள். நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா நானே வரேன். டேட்டா வச்சு பார்த்தேன்னா, நீங்க பார்த்தேன்னா நான் சொல்றது ஆக்சுவலி உங்களுக்கு உண்மைன்னு தெரியும். இன்னொரு பக்கம் பட்ஜெட்ல முதல் முறையா அபிஷியலா அந்த டேர்மை பார்த்தோம், பிரைவேட்டைசேஷன். இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நிறைய எதிர்ப்புகள், விமர்சனங்கள் இருக்கு. தனியார் மயம், எல்லாத்தையும் தனியாருக்கு கொண்டு போறது சரியான அணுகுமுறையான்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இப்போ ஒரு அம்மா அப்பா வச்சுங்கோ, 2 குழந்தை அளவாள்கிட்ட. ஒரு குழந்தை வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப பிசினஸ் பண்றதுல ரொம்ப மேதாவி. இன்னொரு குழந்தை, அந்த குழந்தை வந்து சர்வீஸ் பண்றதுல ரொம்ப நன்னா சர்வீஸ் பண்ணும். சோ அந்த அம்மா அப்பா அவளோட இது சம்பத்தி அவள் கொடுக்கறதானா என்ன பண்ணுவா, அவ வந்து எந்த குழந்தை பிசினஸ்ல நன்னா இருக்கும் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அவ சொல்லுவா, நீ வந்து இதுல இருந்து 30% அந்த இன்னொரு குழந்தை கூட அந்த குழந்தை சர்வீஸ் பண்ணும். சோ இதேதான் இப்ப நீங்க நம்ம இக்கானமியை பாருங்க. இக்கானமியில பார்த்தேன்னா கவர்மெண்ட் அப்புறம் 2 குழந்தை, பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர். பிரைவேட் செக்டர் வந்து பிசினஸ் பண்ணறதுல ஆக்சுவலி அது நன்னா ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி. அதான் ஆக்சுவலி எவிடன்ஸ். இப்போ 70 வருஷத்துல இருந்து பார்த்தேன்னா பிரைவேட் செக்டர் ஆக்சுவலி சைனால பாருங்க, எந்த கண்ட்ரிலயும் பாருங்க, ஆக்சுவலி பிரைவேட் செக்டர் பிசினஸ் பண்ணறதுல பெட்டர். டாக்ஸஸ் கொடுக்குற அந்த டாக்ஸஸ் வச்சு எப்போ பப்ளிக் செக்டர்ல அதை சர்வீஸ்க்கு யூஸ் பண்றோமோ அதான் இக்கானமிக்கு எல்லாத்தோட நல்லது. இப்போ சில பேர் சொல்றா ஃபேமிலி சில்வரை வந்து நம்ம விற்கிறோம். அதுல ரெண்டு ஃபேமிலி வேர்ட் அது தப்பு, சில்வரும் தப்பு. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் ரெண்டும் ஃபேமிலியோட தான். பிரைவேட் செக்டர் இந்தியால வந்து ஒரு 90% பிரைவேட் செக்டர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அவ ஃபேமிலி இல்ல நம்ம சொல்ல முடியாது. நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க பார்த்தேன்னா இப்போ 70 வருஷத்துல பப்ளிக் செக்டர் இருக்கிற ஆசெட் எல்லாம் அது ஆக்சுவலி அது வந்து இது வேல்யூ எல்லாம் பூரா குறைஞ்சு போயிடுத்து. சோ அந்த சில்வர்ங்கிற அது சில்வர் இல்ல இனிமே, ஆக்சுவலி அது செம்போடு வேலை ஆயிடுத்து. சோ பிரைவேடைசேஷன் பண்ற சமயத்துல அந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். போன வருஷம் பிபிசிஎலோட பாரத் பெட்ரோலியமோட பிரைவேடைசேஷன் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சோ, வெறும் அனௌன்ஸ்மெண்ட்னால ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்க்கு கம்பேரிசன்ல 35,000 கோடி, நம்பரை பார்த்துங்க, 35,000 கோடி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, வெறும் பிரைவேடைசேஷனோட பெனிஃபிட். அந்த 35,000 கோடி எங்க வருது? நம்ம எக்கானமிக்கு தானே வேல்யூ. அது பிரைவேடைசேஷன் இல்லாட்டா அந்த வேல்யூ வராது. சோ பிரைவேடைசேஷன் வந்து ஜாப்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, அதே மாதிரி இதுல நீங்க டெலிகாம் பாருங்க, நீங்க பேங்கிங் பாருங்க, ஒரு செக்டர் ஏர்லைன்ஸ்ல பாருங்க, எந்தெந்த செக்டர்ல நம்ம பிரைவேட் செக்டர் அலோவ் பண்ணிருக்கோமோ அங்க வேலை வந்து ஜாஸ்தியா இருக்கு,
இருக்கு, வேல்யூ கிரியேஷன் ஜாஸ்தியா இருக்கு. சோ எக்கானமில இந்த பிரைவேடைசேஷன் நம்ம எக்கானமிக்கு ரொம்ப நல்லது. இந்த ஆர்குமெண்ட் வந்து சர்க்கார் கவர்மெண்ட்ல வச்சதுனால எப்படி பிரைம் மினிஸ்டரும் சொன்னாரோ, யாரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லையோ அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கவால மேனேஜ் பண்ணி அதனால வேல்யூ சரியா வரது இல்ல. அதனால பிரைவேட் செக்டர்ல கொண்டது பெட்டர். பிரைவேடைசேஷன் இஸ் குட் ஃபார் தி எக்கானமி. பிரைவேடைசேஷனை முழுமையா காங்கிரஸும் எதிர்க்கல. ஆனா அவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நல்ல செயல்பட்டு இருக்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம், நீங்க எல்ஐசி மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள்ல அதுல வந்து நீங்க பங்குகளை விற்பது அல்லது அதன் மூலமாக எடுப்பது அப்படிங்கிறதுலாம், அல்லது என்எல்சி மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற உதாரணங்களை சொல்றேன் தெரிஞ்சவங்களுக்கு, இதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள். அதை வந்து ஒன்னு பங்குகளை விற்பது அல்லது அந்த நிறுவனங்களை விற்பது அப்படிங்கிற முடிவு சரியா? டெஃபினெட்லி சரி. இப்ப எல்ஐசி நீங்க சொன்ன எல்ஐசில வந்து வெறும் 10% ஓனர்ஷிப் நம்மள மாதிரி மனுஷாளுக்கு ஸ்டாக் ஓனர்ஷிப் தான் கொடுக்கிறோம். எல்ஐசி பிரைவேடைசேஷன் இல்லை, அது ரொம்ப ரொம்ப கிளியர். எப்படி நான் இப்போ பாரத் பெட்ரோலியம் எக்ஸாம்பிள் கொடுத்தேனோ, பாரத் பெட்ரோலியமும் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான். 60-70 வருஷமா இந்த சோசியலிஸ்டிக் மைண்ட் செட்னால நம்ம வந்து எல்லாம் பப்ளிக் செக்டர்ல தான். பப்ளிக் செக்டர் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் வந்து அந்த இன்சென்டிவ்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லை, மனுஷா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றது இல்லை, அதனால ப்ரொடக்டிவிட்டி வரது இல்லை. பிரைவேடைசேஷன் வந்து நாட்டுக்கு நல்லது இல்ல. நீங்க சொல்லக்கூடிய எல்ஐசி உதாரணமே எடுத்துங்களேன், அதனுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு இருக்கு, அப்புறம் அது எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா நடக்குது, அது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தானே. இப்போ என்னை போன்ற தனி மனிதர்கள், உங்களை போன்றவங்க எல்லோருமே வந்து இன்னைக்கு எல்ஐசியில் ஒரு பாலிசி எடுக்கிறோம். லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், வேற இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எடுக்கிறது நம்பிக்கை சார்ந்தது. இந்த நிறுவனம் நமக்காக இருக்கும், நம்மளை கைவிடாது, நம்மளோட கிரைசிஸ்ல நிற்கும்னு. அந்த நம்பிக்கை தகர்ந்துடாதா? இல்ல, இப்ப நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை பாருங்க. அதே மாதிரி ஐசிஐசிஐ ப்ரூவ்ல தான் நிறைய மனுஷன் ஐசிஐசிஐ ப்ரூவ்ல இருந்து பாலிசி எடுக்கிறா. எல்ஐசி தான் எல்லாரும் எல்ஐசி. இன்னும் மெஜாரிட்டி ஷேர்ஸ் வந்து எல்ஐசி கிட்ட தான் இருக்கு, உங்களுக்கு தெரியாதது இல்ல. லார்ஜ் நம்பர் ஆஃப் மனுஷா நிறைய பேர் ஆக்சுவலி பிரைவேட் செக்டர்லயும் பாலிசி எடுக்கிறா. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துங்க. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கூட நம்ம வந்து நம்பிக்கைனாலதான் இப்போ வேண்டிருக்கிற சமயத்துல பணம் கொடுப்பா, அதனால தானே மனுஷா எடுக்கிறா. சோ இந்த தாரணா வந்து வெறும் பப்ளிக் செக்டர் தான் திருப்பி கொடுக்கும், அது சரியில்லை. உங்களோட இந்த எக்கனாமிக் சர்வேல நிறைய ஸ்பேஸ் வந்து நீங்க ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி கொடுத்திருந்தீங்க. பட்ஜெட்ல 35,000 crores அலோகேஷன் இருக்கு. இது போதுமானதா இருக்கா? உங்களோட பிளான்ஸை அச்சீவ் பண்றதுக்கான அமௌண்ட்னு இதை பார்க்க முடியுதா? அந்த 35,000 கோடி வந்து வெறும் வேக்சினேஷனுக்கா? எஸ், அது ஹெல்த் கேர்க்கா இல்ல, வெறும் வேக்சினேஷன் டிரைவ்க்காக இந்த வருஷம் 35,000 கோடி. டோட்டல் ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் வந்து 134% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வருஷம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் வந்து நம்ம ஹிஸ்டரியிலேயே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனதே இல்லை. இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அது ஏன்னா ஹெல்த் கேர்ல வந்து ஸ்பெண்டிங் பண்றது ரொம்ப நல்லது. அதனால மனுஷாலோட எப்போ ஹெல்தியா இருந்தா அப்பதான் அவ நன்னா போய் வேலை பண்ண முடியும், அதனால அவளுக்கு ஜாப்ஸ் வரும், ப்ரொடக்டிவிட்டி. சரி, ரீசர்ச் கூட காமிக்கிறது ஹெல்த் கேர் வந்து லேபர் சப்ளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு பார்த்தேன்னா, இந்தியால வந்து 3 Idiotsங்கிற மூவி, தமிழ் இது வெர்ஷன் கூட வந்திருக்கு. அதுல ஒரு சீன் வரும். அதுல ஒரு அந்த ராஜுங்கிற அவன் வந்து சாப்பாடுக்கு போவா, டின்னருக்கு போவா. சோ அந்த அம்மா சொல்லுவள், இது ராஜுவோட அப்பாக்கு எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர், ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர்னால எல்லா பணமும் அங்கேயே செலவாயிடுறது, ஆத்து செலவுக்கு ஒன்றும் இருக்கிறது இல்லை. இதுதான் சாமானிய மனுஷாலோட நிறைய ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபேஸ் பண்றா. அது எதனாலனா, நம்ம நாட்டுல வந்து ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங், கவர்மெண்டோட ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் குறைச்சலா இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே எடுத்துக்கோ, டிவி கொடுக்கறதுக்கும், ஆர்டிக்கலும் டிவியும் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அந்த பணத்தை வந்து அவ ஹெல்த் கேர்ல போட்டாக்க அதோட பெனிஃபிட் வந்து நிறைய பெனிஃபிட் வரும். அதனால சோ அதான் நாங்க எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்கோம், தட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஏன்னா ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். சோ இது 2/3 ஸ்பெண்டிங் வந்து ஹெல்த் கேர்ல ஸ்டேட் தான் பண்றது. அது ஒரு இன்னொரு சப்ஜெக்ட். நீங்க வந்து இலவசங்களை விட இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது நல்லதுன்றீங்க, ஹெல்த் கேர் மாதிரி சர்வீஸ் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது. இங்க அது ஒரு இன்னொரு விவாதமா இருக்கு, அது இலவசமா அல்லது நலத்திட்டங்களா? சில திட்டங்கள் வந்து அவசியமா இருக்கு, லேப்டாப் கொடுக்கறதோ அல்லது ஆடு மாடு கொடுக்கிற ஸ்கீம்ஸோ எல்லாம் வந்து இன்னைக்கு சப்சிடைஸ்டு கேன்டீன் நடத்துறது, அதெல்லாம் வந்து அது தவறு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? அதுவும் தேவைதானே இருக்குல்ல?
இல்ல அதுவும் தேவை. ஆனா எப்போ வந்து நீங்க எக்கனாமிக்ஸ் என்னன்னா, ஒரு 100 ரூபாய் டாக்ஸ் பேயரோட பணம் இருக்குன்னா அந்த 100 ரூபால எப்படி எல்லாத்தோட மேக்ஸிமம் ரிட்டர்ன் வரும். அந்த 100 ரூபாய் போட்டு உங்களுக்கு வரும் 120 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோ. இன்னொரு இடத்துல போட்டு 100 ரூபாய் போட்டு 200 ரூபாய் வருதுன்னா அந்த 100 ரூபாய் போட்டு எங்க 200 ரூபாய் வருதோ அதான் பெஸ்ட் பாலிசி. சோ இது இப்ப ஆடு மாடு எல்லாம் கொடுக்கறதுல ஒரு 100 ரூபாய் 100ல இருந்து 120 வரலாம். அது கூட சந்தேகம் தான். ஆனா அந்த ஹெல்த் கேர்ல போட்டாக்க அந்த 100 ரூபாய் போட்டா 200 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் வரும் உங்களுக்கு. குட் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றதுன்னா ஹெல்த் கேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சப்சிடிஸ் வேஸ்ட்ஃபுல் சப்சிடிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி மாதிரி பார்க்க முடியாதுல்ல, எல்லாத்தையுமே ப்ராஃபிட்டா மட்டும் பார்க்க முடியாது. ஒரு சொசைட்டிக்கான ஒரு இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிற ஏரியால இருந்து பார்க்க வேண்டியிருக்கும். நான் இது நான் ப்ராஃபிட் பத்தி சொல்ல, ஹெல்த் கேர்ல இருந்து அரசாங்கத்துக்கு ஒரு ப்ராஃபிட்டும் வராது. எஸ், சர்வீஸ் செக்டார்ல இருந்து ஹெல்த் பணம் போடுறது அந்த பெனிஃபிட் வந்து மக்களுக்கு வருது. அந்த மக்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் வருது அது நான் ஒரு உதாரணத்துக்காக புரியறதுக்காக சொல்றேன். 100 ரூபாய் போட்டு உங்களோட ஆக்சுவலி எப்போ மனுஷா ஹெல்த் நல்லா இருக்கோ அந்த ஹெல்த்தோட எவ்வளவு வேல்யூ அது காமிக்கிறதுக்காக சொல்றேன். ப்ராஃபிட் நான் சொல்லவே இல்லை. ஆனா இது சொல்றது இது வந்து வெரி கிளியர். அந்த 100 ரூபாய் எடுத்து சப்சிடிஸா நீங்க ஆடோ மாடோ டிவியோ அந்த மாதிரி கொடுக்கறது அது வந்து வேஸ்ட் கம்பேர்ட் டு ஆக்சுவலி ஹெல்த் கேர்ல போடுறது. அது ப்ராஃபிட் பேஸ்ட். ஆக்சுவலி தட்ஸ் 100 ரூபாய் செலவிக்கிறது ஆக்சுவலி கரெக்டா செலவிக்கிற வழி. ஃபைன், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இப்போ நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாக்குறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பை அண்ட் லார்ஜ் ஹெல்த் கேரோ எஜுகேஷன் உள்ளிட்ட சர்வீஸ் செக்டார்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ரிலேட்டிவ்லி சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஹெல்த் கேர் பெட்டரா இருக்கு நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு கம்பேரிசன்ல. ஆனா இப்போ தமிழ்நாடா இருக்கட்டும் இல்ல சில பாக்கி ஸ்டேட்ஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல கூட ஹெல்த் கேர்ல இன்னும் ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணணும். இதே மாதிரி அதே பணத்தை எடுத்து இந்த மாதிரி டிவியும் இதுவும் மிக்சியும் கொடுக்கறதுக்கு எஜுகேஷன்ல போட்டாக்க அந்த எஜுகேஷன்லயும் அதே மாதிரி ஆக்சுவலி அதுல மக்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி வரும். இல்ல அதான் இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல பேரலலா அதுவும் நடக்குதுல்ல. இன்னைக்கு வந்து எல்லா பாராமீட்டர்ஸ்லயும் ஹெல்த் பாராமீட்டர்ஸ்ல எஜுகேஷன்ல தமிழ்நாடு இஸ் ஃபார் அஹெட் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ். கூடவே அவங்க வந்து நலத்திட்டங்கள்னு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அது வந்து நீங்க அதுல வந்து எதெல்லாம் இலவசங்கள் எதெல்லாம் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதுல ஒரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது. $5 trillion எக்கானமிங்கிறத 2024-25 நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணியிருந்தாரு பிரைம் மினிஸ்டர். இன்றைய சூழல்ல அது சாத்தியமா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? கோவிட் பேண்டமிக் வந்தது இது 100 வருஷத்துல இதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் 1918-1919 தான் ஸ்பானிஷ் ஃப்ளூ பேண்டமிக் வந்தது. சோ இந்தியா மட்டும் இல்ல, நம்ம நாடு மட்டும் இல்ல, எல்லா நாட்கள்லயும் அவளோட என்ன எக்கனாமிக் கோல்ஸ் இருந்ததோ அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வேண்டி வருது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ரிசெஷன் வந்து அன்ஆன்டிசிபேட்டட், இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து அன்ஆன்டிசிபேட்டட். சோ ஆனா இந்தியா இப்போ வந்து இந்த கிரைசிஸ்ல இந்தியா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி இருக்கு. இவ்வளவு ரிஃபார்ம்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு ரிஃபார்ம்ஸ், லேபர் ரிஃபார்ம்ஸ் ஆகட்டும் இல்ல பிரைவேட் செக்டர் பாலிசி ஆகட்டும், MSME டெஃபினிஷன் சேஞ்சஸ், எக்ஸ்போர்ட் லிங்க் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ், நிறைய செக்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம். எல்லா ரிஃபார்ம்ஸ் அதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா நாங்க கன்வெர்ட் பண்ணதுனால இந்தியா கன்வெர்ட் பண்ணதுனால இதோட growth வந்து நன்னா வரும். சோ இந்தியாவுக்கு நீங்க பார்த்தேன்னா ஷார்ட் டேர்ம்ல கொஞ்சம் காஸ்ட் இருந்தாலும் இந்த பேண்டமிக் வந்து நமக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸா தான் வந்திருக்கு. நான் என்னோட அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் இருக்குன்றீங்க இந்தியாவுக்கு. இப்போ நம்ம கிட்ட வேக்சின்லாம் கேக்குறாங்க மற்ற நாடுகளுக்கு இருக்கு இல்ல, அது ஆக்சுவலி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். பொதுவா எக்கனாமிக் சர்வேல வந்து இந்த ஆண்டுக்கான விஷயங்களை சொல்லுவோம். ஆனா நீங்க அடுத்த சில ஆண்டுகளுக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? எக்கனாமிக்ஸ்ல ரெண்டு பாகம் உண்டு. ஒன்னு வந்து இப்போ இமீடியட்டா என்ன பண்ணணுமோ, இன்னொன்னு சிலது இப்போ பண்ணினா அதோட 2-3 வருஷம் கழிச்சு பெனிஃபிட்ஸ் வரும். ஏன்னா இப்போ ஹெல்த் கேர் எடுத்துங்கோ இல்ல எஜுகேஷன் எடுத்துங்கோ, இதெல்லாம் வந்து இஃபெக்ட் வந்து இப்போ இன்னைக்கு போட்டாக்க எப்படி ஒரு இது தென்னை மரம் பார்த்தேன்னா தென்னை மரத்தை நீங்க நட்டாக்க அந்த தென்னந்தோப்பு வரத்துக்கு ஒரு ஆக்சுவலி ஒரு 5-6-10 வருஷம் ஆகும். அது மாதிரிதான் நம்ம ஆக்சுவலி அந்த ஒரு லாங் ஹொரைசனோட பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து தென்னை மரமும் வேணும் உங்களுக்கு. கீரை போட்டேன்னு வச்சுக்கோங்க, கீரை போட்டா 2 மாசத்துல வந்துடும். கீரையும் வேணும் தென்னை மரமும் வேணும். சோ அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் சர்வேல ஆக்சுவலி இந்த வருஷத்துக்கு என்ன வேணுமோ அதுவும் பண்ணணும். லாங் ரன்ல என்ன நம்ம நாட்டுக்கு growthக்கு இது என்ன இம்பார்ட்டன்ட்டோ அதுவும் ஃபோக்கஸ் பண்ணணும். சோ அதான் எக்கானமிஸ்டோட வேலை என்னன்னா, எது நாட்டுக்கு எது கரெக்டோ எது நல்லது, அது பாலிடிக்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணி எது கரெக்டோ அது சொல்றது நம்மளோட தர்மம்.
பொருளாதார ஆய்வறிஞர்கள் உங்களை போன்று இருக்கவங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, அதே போல திரு அமர்த்யா சென் உள்ளிட்டவர்கள், இன்னும் பல எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்திய பொருளாதாரம் சீரழிஞ்சிருச்சு அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இன்க்ளூடிங் பிஜேபியில் இருக்கிற சில பொருளாதாரத்தை உற்று நோக்கக்கூடிய தலைவர்களும் கூட. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன கேட்டா, நான் வந்து என்னோட லக்ஷ்மண் ரேகா வந்து எக்கனாமிக்ஸ் பத்தி பேசுறது. சோ என்னோட அபிப்பிராயம் 5-6 வருஷத்துல டேட்டா, நான் வந்து வெறும் ஒப்பீனியன் கொடுக்கல, ஆக்சுவல் டேட்டா நான் சொல்றதெல்லாம் டேட்டா யூஸ் பண்ணி தான் சொல்றேன். சோ அதுல கிளியர்லி டேட்டா காமிக்கிறது நம்ம ஏழைகளுக்கு நல்ல பெனிஃபிட் வந்திருக்கு. அந்த யார் என்ன சொல்றாலும் அவ அந்த டேட்டாவை பார்க்கட்டும், டேட்டாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ சொல்லட்டும். இதுல டேட்டா தப்பா சொல்லுங்க, டேட்டா தப்புன்னா சொல்லட்டும், டேட்டா தப்பு இல்ல, அது கரெக்ட் தான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ பேசட்டும். டாக்டர் சுப்பிரமணியன் சாமி உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதனாலதான் நான் இந்த கேள்வியை முன் வச்சேன். அப்படிதான் இருக்கு. எல்லாரும் யாரா இருக்கட்டும். நான் ஒரு கிரிக்கெட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இப்போ நீங்க ஷேன் வார்ன் வந்து ரொம்ப நல்ல போலர், ஆனா அதுக்கு அர்த்தம் இல்ல ஷேன் வார்ன் போடுற எல்லா பாலும் வந்து ரொம்ப விக்கெட் டேக்கிங் பாலா இருக்கும். ஷேன் வார்னும் சில சமயத்தை ஃபுல் டாஸ் போடுவாங்க. அதோட தாத்பரியம் உங்களுக்கு புரியுது. எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், அதுக்கு வந்து அவளோட என்ன ஆர்குமெண்ட் என்ன சொல்றாலோ அந்த ஆர்குமெண்ட்டை பார்க்கணும். அந்த மனுஷன் அதை பத்தி அட்லீஸ்ட் நான் பாக்குறது என்னன்னா, நான் கிரிக்கெட் விளையாடுற சமயத்திலயும் நான் வந்து பால தான் விளையாடுவேனே. ஷேன் வார்னா இருக்கட்டும் இல்ல வேற யார போக்கட்டும், அந்த பால தான் விளையாடணும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லயும் என்ன ஆர்குமெண்ட் கொடுக்கறாலோ அது டேட்டா பேஸ்டா, அவ சொல்றது வந்து அது உண்மையா டேட்டா கன்சிஸ்டன்டா அதான் பார்ப்பேன். நான் யார் சொல்றா அதை பார்க்க மாட்டேன். ரைட். உங்களோட ஆய்வறிக்கையில நீங்க வந்து இப்ப குறிப்பிட்டது போல 3 Idiots பத்தியும் சொல்லியிருந்தீங்க, மால்குடி டேஸ்ல இருந்து உதாரணத்தை சொல்லியிருந்தீங்க. ஒரே கணக்கு வழக்குகளோடயே வாழ்க்கை போகும்போது திரைப்படங்களுக்கான நேரமும் இருக்கா? எனக்கு ஆக்சுவலி கிரிக்கெட்லயும் மூவிஸ்லயும் ரொம்ப ரொம்ப ஆசை. நான் என்னோட பாஸ்ட் டைம்ல நான் இப்ப 24 மணி நேரம் யாராலையும் வேலை பண்ண முடியாது. சோ அந்த பாஸ்ட் டைம் ஃப்ரீ டைம்ல இருக்கிற சமயத்துல நான் வந்து மூவிஸ், அப்புறம் மியூசிக், கிரிக்கெட், இது என்னோட இன்ட்ரெஸ்ட். அண்ட் இந்த எக்கனாமிக்ஸ் சில பேருக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தோணும். சோ அதை வந்து ஒரு சாமானிய ஞானம் தான். அது ஆக்சுவலி ஒரு உதாரணம், ஒரு கிரிக்கெட்ல இருந்து எடுத்துட்டோ இல்ல ஒரு மூவில இருந்து எடுத்துட்டா அதை சொன்னாக்கா அவளுக்கு மனுஷாளுக்கு நல்லா புரியும். அதுக்காக தான் அந்த இது இல்ல, ஆனா எக்ஸ்பிளைன் பண்ற சமயத்துல இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபைன். ஆமா, கடந்த முறை நீங்க தாலினாமிக்ஸ் என்ற டெர்மினாலஜியை பயன்படுத்திருந்தீங்க, அதை எப்படி எளிமையா பயன்படுத்துறது அப்படின்னு. நிச்சயமா பல பேருக்கு எக்கனாமிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் சப்ஜெக்டா இருக்கும், புரியாத ஒரு இதா கூட இருக்கும். அதை எளிமைப்படுத்தி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. மக்களுடைய வாழ்க்கையும் இன்னும் எளிமைப்படுத்துறதும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குறதும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான இன்க்ளூசிவ் growth, எல்லோரும் சேர்ந்து வளர்வதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்குவதற்கான இடத்துல நீங்க இருக்கீங்க. அதுக்கான திட்டமிடல்ல இருக்கீங்க. அடுத்த சில ஆண்டுகள்ல இந்தியா ஒரு வலிமையான இடத்தை நோக்கி போகும், பொருளாதாரத்துல வளர்ச்சி வேகமாக வரும் அப்படிங்கிற கணிப்புகளை கொடுத்திருக்கீங்க. நம்பிக்கையான சில விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. அடுத்தடுத்த நாட்கள் நம்பிக்கையாக நகர வேண்டும் என்றுதான் சாமானியர்களுடைய எண்ணமாகவும் இருக்கு. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.